ஆனா நம்ம வீட்டை பத்தியும் வெளியாட்ட கேட்டாலும் இப்படி தானே சொல்லுவாங்க. ஆனா நம்ம யாருமே அப்படி கிடையாதுல்ல. அதே மாதிரி அந்த பொண்ணு வீடு இருந்தா என்னங்க பண்றது? அப்புறம் நம்ம எப்படி அந்த பொண்ணு வீட்டை தப்பா நினைக்கிறது? இன்னும் கொஞ்ச நேரத்துல நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. அந்த வீட்ல எந்த ஏற்பாடுமே நடக்கலங்க. ஆட்கள் வந்து போகல. ஒரு பூ தோரணம் எதுவும் இல்லாம கதவு மூடியே இருக்கு. ரொம்ப தப்பா இருக்குங்க. அண்ணி கேட்டீங்களா? நான் தான் சொன்னேன்ல என்னமோ சரியில்லைன்னு. நம்மளே அந்த குடும்பத்தை பத்தி ஏதாவது கேட்டா கூட அதெல்லாம் இல்ல அவங்க நல்லவங்க, அந்த குடும்பம் நல்ல குடும்பம் அப்படி இப்படின்னு பேசுது. இதுல என்னமோ இருக்கு நீ. இல்லன்னா அண்ணன் எப்படி பேச போகுது? என்னங்க நடக்குது இங்க? நிச்சயதார்த்தம் நடக்கிற வீடு மாதிரியே தெரியலையே. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து வாசல்ல நின்னுகிட்டே இருக்கிறோம். பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து வாங்க வணக்கம்னு சொல்லி உள்ள எல்லாம் கூட மாட்டீங்களா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கொடுக்குற மரியாதை அதெல்லாம். என்ன சார் என்னடா இதெல்லாம்? ஐயா நம்ம எதுனாலும் பேசிக்கலாம். முதல்ல உட்காருங்க. வாங்க வாங்கம்மா வாங்க உட்காருங்க, உள்ள வாங்க. உட்காருங்க. 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 எல்லாம் கேட்டு வாங்க. என்னடா நடக்குதுங்க? இன்னைக்கு நிச்சயதார்த்தம் நடக்குமா நடக்காதா? பொண்ணு இவ்வளவு சாதாரணமா நிக்குது. ஒரு சின்ன அலங்காரம் கூட பண்ணல. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம இருக்க. பொண்ணோட அப்பா நம்மள யாரோ என்னடா இதெல்லாம்? நீங்க சொல்றதுக்கு சரி சரி தலையாட்டுறதுனால என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் நினைக்கிறீங்களா? புரோக்கர் உங்ககிட்ட விஷயத்த சொல்லலையா? புரோக்கரா? என்ன விஷயம்? நிச்சயத்தை வேணாம்னு சொல்லிட்டு புரோக்கர் கிட்ட சொல்லிவிட்டோம். ஏங்க நீங்க நிச்சயம் வேண்டாம்னு முடிவு எடுத்திருந்தாலும் அதை சொல்றதுக்கு ஒரு முறை இல்லையா? புரோக்கர் சொல்லி அனுப்புவீங்க. நேர்ல வந்து சொல்ல மாட்டீங்களா? சரி என் பையனுக்கு என்ன குறைச்சல்? நீங்க நிச்சயம் வேண்டாம்னு சொல்றீங்க. ப்ளீஸ் தப்பா நினைச்சுக்காதீங்க. புரோக்கர் சொல்லிருப்பாருன்னு நினைச்சோம். எங்க மேலதான் தப்பு. நீ இருமா, நானே சொல்றேன். நாங்க ஏற்கனவே எங்க பொண்ணை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருந்தோம். இன்னும் சில மாசத்துல டிவோர்ஸ் கிடைச்சிரும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். யாருக்கு டைவர்ஸ்? நினைக்கிறேன் இந்த பொண்ணுக்கு தான். ஜெயந்தி மாப்பிள்ளை வீட்ல விஷயம் தெரிஞ்சு அவ புருஷன் வீட்ல இருந்து வந்து டிவோர்ஸ்லாம் வேண்டாம், பையனையும் பொண்ணையும் சேர்ந்து வாழ வச்சிடலான்னு சொல்லிட்டு போனாங்க. அவங்க பேசினதுல ஜெயந்தி